जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசருக்கு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது வார ராசி பலன்கள்ல எப்படி இருக்கும். இந்த ஆடி மாசம், இப்ப ஆடி மாசம் பிறந்தாச்சு, இந்த ஆடி மாத ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாசம்னாலே எல்லா நாளுமே நமக்கு சுபமான நாட்கள் தான். மங்களகரமான வாரம், செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷமானது. அதே போல ஆடி மாசத்துல ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி சம்பந்தப்பட்டது அம்பாள் பரிபூரணமா யார் யாருக்கெல்லாம் அம்பாள் குலதெய்வமோ அவங்களுக்கெல்லாம் நின்று பேசக்கூடிய அளவிற்கு அந்த யோகமும் அந்த அமைப்பும் அந்த பிரசித்தியும் உள்ளது இந்த ஆடி மாதம். அம்பாள்லாம் குலதெய்வமா இருக்கு, எல்லை தெய்வம் முத்துமாரியம்மன் எவ்வளவு இந்த வாரத்துல கூழ் ஊத்துறதுல இருந்து இனிமேல் பார்த்தீங்கன்னா களகட்டும் நாளையில இருந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இது. அப்ப இந்த வார ராசி பலன் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு நமக்கு என்ன அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், நம்மளுடைய மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், நம்மளுடைய திருமண விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு நடக்கும், நமக்கு எந்த இடத்துல எதிரிகள் இருப்பாங்க, எந்த இடத்துல நமக்கு சாதகமா இருக்கு, எந்த இடத்துல பாதகமா இருக்கு, வேலை இருக்குமா, வேலை போயிடுமா, நிறைய விஷயங்கள் இந்த வாரத்துல நமக்கு என்ன நடக்கும், இந்த வாரத்துக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் இந்த வார ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். வாங்க. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்தால் சிக்கல்களை மாட்டிடுவீங்க, சிக்கல்ல பெரிய சிக்கல்ல மாட்டுவீங்க. ஒரே நேரத்துல பல வேலைகள்லாம் செய்யாதீங்க. எந்த நேரத்துல என்ன வேலை செய்யணுமோ அது மாதிரி கொஞ்சம் கரெக்டா செய்யுங்க. இல்லைன்னா போய் தேவையில்லாம சிக்கல்ல மாட்டுது. ஏன்னா உங்களுக்கு நிறைய புத்திசாலித்தனம் இருக்கு, உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நல்ல பேச்சு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த புத்திசாலித்தனத்தை சோதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சோ அதனால கவனம் பாருங்க. உங்கள் வேகமான சிந்தனையும் கலகலப்பான பேச்சும் பல இடங்களில் உதவும். சில நேரத்துல யோசிக்காம பேசுனீங்க, அந்த இடத்துல செம்மையா அடி விழும். சோ அதனால யோசிக்காம பேசாதீங்க, யோசிச்சு பேசுங்க. அடுத்ததாக வேலை விஷயத்துல நீங்கள் சாதாரணமாக சொன்ன வார்த்தையே அவமரியாதையாக புகாராக மாறலாம். சோ கவனமா இருங்க. உங்களை பற்றி மறைமுக சூழ்ச்சி நடைபெற வாய்ப்பு உள்ளது. தேவையில்லாம உங்க பின்னாடி மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள். வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க பொறுப்பா நீங்க வேலை செஞ்சா கூட இவன் என்ன சார் வேலை செய்யறான், இவன் சரியா செய்யறதில்ல, பண்றதில்ல, தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி உங்களை அங்கிருந்து கலப்பறதுக்கு பார்ப்பாங்க. கவனமா இருங்க. சக ஊழியர்களின் பிரச்சனையில் கருத்து சொல்லி வீண் படிக்க ஆளாகலாம். நீங்களா போய் ஒரு கருத்து சொல்றது, நீங்களா போய் ஒரு விஷயங்கள் சொல்றதுலாம் வேண்டாம். ஏற்கனவே மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது குழப்பமான ராசி, உபய ராசி, டபுள் மைண்டட் பர்சனா இருக்கீங்க. ஏற்கனவே நிறைய சிக்கல்கள் அனுபவிச்சாச்சு. ஏதோ புனர்பூசம் மிருக சிறுஷமாவது பரவாயில்ல, திருவாதிரை எல்லாம் நட்சத்திரம்னா கேட்கவே வேண்டாம். வாழ்க்கையிலும் அவுட்டு, வேலையிலையும் அவுட்டு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிசினஸ்லயும் அவுட்டு. எல்லா விஷயத்திலுமே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் கூட நீங்க தெளிவு இல்லாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கஷ்டம். கொஞ்சம் தெளிவோடு இருக்கிறது நல்லது. மேலதிகாரிடம் ஆதாரம் இல்லாமல் யாரையும் குறை கூறாதீர்கள், யாரையும் குறை பேசாதீங்க. ஆதாரம் இல்லாம, ப்ரூஃப் இல்லாம யாரையும் குறை பேசாதீங்க. ப்ரூஃபோட குறை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே ரைட். ப்ரூஃப் இல்லாம நீங்க பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நீ இதெல்லாம் பேசுவோம், வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி தேவையில்லாம அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எதிர்பார்த்த பணம் கடைசி நேரத்தை தள்ளி போகலாம். ஆன்லைன் பரிவர்த்தனைகளுக்கு கவனக்குறைவு சிறிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆன்லைன் பரிவர்த்தனை, இப்ப நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்க, கொஞ்சம் கவனம் சிதறலானாலும் லாஸ் ஆயிடும். ஸோ எதுல முதலீடு பண்றீங்க, என்ன பண்றீங்கன்றதை யோசிச்சு பண்ணுங்க. நண்பர்களுக்கு கடன் வாங்கி தருவது பின்னர் மனவேதனையை தரலாம். பணம் வாங்கி கொடுத்துருவீங்க, பின்னர் மனவேதனையை தரலாம்னா என்ன, அந்த பணத்தை அவன் கொடுக்க மாட்டான், நீங்க ரீபேமெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ அதனால கரெக்டா இந்த வாரத்துல கொஞ்சம் கரெக்டா இருங்க. அவசர முதலீடுகளை தவிர்க்கவும். நகைச்சுவையாக சொன்ன ஒரு வார்த்தை சண்டை முதலாக உருவாகலாம். வீட்டில் நீங்க சிரிச்சுட்டு நகைச்சுவையா சந்தோஷமா ஒரு நார்மலா நீங்க பேசுறது பெரிய சண்டையை உருவாக்குமா? அது நீங்க சிரிச்சுட்டு பேசின ஒரு பிரச்சனை ஒரு சண்டையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுது. சகோதரர் உறவினர்களோட பணம் தொடர்பான விவாதங்களில் பொறுமையாக இருங்கள். மறைத்து வைத்த உண்மைகள் வெளிப்படும் சூழல் உருவாகலும் நேர்மையாக இருப்பது நல்லது. நேர்மையா இருந்துட்டு போங்க. இல்லைன்னா உங்களை பத்தி தேவையில்லாம ஏற்கனவே நடந்த விஷயத்தை கலறி விட்டு பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க. கவனமா இருங்க. தேவையற்ற ரகசிய பேச்சுக்கள் பின்னர் உங்களுக்கு சிக்கலாக மாறலாம். இந்த ரகசிய பேச்சு வாட் எவர் இட் இஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசு, இந்த ரகசிய பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி கிளியராகவே பேசுங்க.
நான் ரகசியம் பேசுறேன், அதை இந்த விஷயத்துக்கே வராதிங்க, பார்த்துக்கோ, எச்சரிக்கையா இருங்க. அவசரமாக வெளியே செல்லும் போது சில விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு பேப்பர்ஸோ, முக்கியமான பேப்பர்ஸோ, டாக்குமெண்ட்டோ ஏதோ ஒன்று மறந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருங்க. மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களையும் தலையிடாமல் இருப்பது நல்லது. தேவையில்லாம விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறதும் நல்லது. நரம்பு சோர்வு, தூக்கமின்மை, தோள்பட்டை வலி போன்றவை இருக்கும். அதிக வேலை காரணத்தால மன அழுத்தம் ஏற்படலாம். சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் காரணமாக கண்டினியூ ஒர்க்னால ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இதனால கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். அவமரியாதையை உருவாக்கலாம். சில பேர் கவனக்குறைவான பேச்சு அவமரியாதையை உருவாக்கலாம். ஒரு ரகசியத்தை பகிர்ந்தால் அது வீண் பழியாக மாறலாம். ஒரு அவசர முடிவை கதிகலங்க செய்ய இருக்கிறது. சில விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் இருக்கு. மிதுன ராசி பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம். சோ உங்களுக்கு எச்சரிக்கை 60%, 40% அதிர்ஷ்டம் இருக்குன்னா 60% எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரொம்ப கவனத்துடன் செயல்பட வேண்டும். அப்பதான் சிறப்பு. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன்ல பொது பலன்கள் மட்டுமே. உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி, லக்னப்படி, ராசிப்படி, தசாபுக்திப்படி சில விஷயங்கள் மாறும் பொழுது உங்களுடைய சில பலன்களும் மாறும். இப்போ நான் பொதுவான ராசி பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுவே சில பேருக்கு 90% அப்படியே அதுவே பலிதமாகும். சாமி நீங்க சொன்னது அப்படியே பழிக்கிறது. உண்மையிலேயே நான் பெருமைக்காக சொல்லலை. உண்மையிலேயே இந்த நெக்ஸ்ட் ஜென்ல பாக்குறவங்க வாரம் நான் உங்களோட சில விஷயங்கள் பார்க்குறேன். நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் எனக்கே நீங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கரெக்டா இருக்கு சுவாமி, எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சந்தோஷம். உங்களுக்கு மேலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, அல்லது உங்களுக்கு ஒரு திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு, ஒரு ராசி கற்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு வாஸ்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பிசினஸ்க்கு நேம் வைக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரச்சனம் பார்க்கறதுக்கு, தாம்பூல பிரச்சனம், தீபமங்கல பிரச்சனம், அஷ்டமங்கல பிரச்சனம், தற்கால பிரச்சனம், இந்த மாதிரி பிரச்சனங்கள் பார்க்கறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா குருஜிக்கு டைரக்டா ஒரு ஃபோன் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி, சுவாமி நான் இது கேட்கணும்னு நினைக்கிறேன், ஒரு கேள்வி ஒரு பதில், அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.